Rabitech channel. இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 பிசியில் எப்படி விண்டோஸ் 11 ப்ராப்பர் மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத விளக்கமாக பார்ப்போம். உங்கள் பிசியில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோஸ் 11 பிசி ஹெல்த் செக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த செக் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபினிஷ் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி செக் நோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரிசல்ட்டில் டிபிஎம் மட்டும் எனேபிள் பண்ண சொல்லும். இப்போ டிபிஎம் எனேபிள் பண்ணுறதை பார்ப்போம். இதில் டிபிஎம் மட்டும் எனேபிள் பண்ண சொல்லும். இப்போ டிபிஎம் எனேபிள் பண்ணுறதை பார்ப்போம். பயோ ஸ்க்ரீனில் அட்வான்ஸை கிளிக் பண்ணி AMD TBS அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் AMD FTTM சுவிட்ச் அப்படி இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு F10 அடித்து சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ ரீஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் அதே பிசி ஹெல்த் செக் ஆப்பை ஓப்பன் பண்ணி திரும்பவும் செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை. இப்போது டிபிஎம் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். விண்டோஸ் 11 திரும்பவும் ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்கள். இது ப்ராப்பர் மெத்தடாக பண்ணுறோம். ஸோ ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணாமல் விண்டோஸ் 11 பேஜில் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் வழியாக போட போகிறோம். இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் புதுசாக ஸ்டார்ட் மெனு நிறைய சேஞ்சிங் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 11ல் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்டேட் வரல. நெக்ஸ்ட் மந்த் மேபி இருக்கலாம். WSA விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு, இந்த டெக்னாலஜி வழியாக ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு பீட்டா ஸ்டேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் மேபி நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் ரிலீஸ் ஆகலாம். இப்போ ரீஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிசி ரீஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் ஆகணும். கம்ப்யூட்டர் ஆனில் இருக்க மாதிரியே பார்த்துக்கிடுங்க. Now it's time to Windows 11. இப்போ புது விண்டோஸ் 11 ஸ்டார்ட் ஆகிட்டு பூட் ஸ்க்ரீன் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்லாம் நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் விண்டோஸ் 11க்கான ஸ்க்ரீனு. டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் பட்டன் எல்லாமே சென்டரில் இருக்கும். அது நீங்கள் வேணால் ரைட்டுக்கோ சென்டருக்கோ இல்லை லெஃப்ட்டுக்கோ அலைன் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கான செட்டிங்ஸு டாஸ்க் பார் செட்டிங்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.